நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கக்கூடிய அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, ஒரு மாநிலத்தினுடைய கவர்னர் மக்கள் விரோத போக்கை தொடர்ந்து அதன் பிடித்து கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய துரதிருஷ்டவசமான காட்சியை இதுவரை சுதந்திர இந்தியாவே பார்க்கிறாத ஒரு நிகழ்வாக கிரண்பேடி கவர்னராக பொறுப்பேற்று புதுச்சேரி மாநிலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார் என்ற வகையிலேதான் இப்பொழுது அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைமையில் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் நாராயணசாமி அவர்களுடைய தலைமையிலான அமைச்சரவை எவ்வளவு சிறப்பாக பல்வேறு திட்டங்களை தீட்டி புதுச்சேரி மாநில மக்களுக்காக தங்களுடைய பணிகளை ஆற்றி வரக்கூடிய இந்த நிலையில் மக்களுக்கான திட்டங்கள் நடைபெறக்கூடாது என்கிற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் இந்த கிரண்பேடி கவர்னர் எல்லா நிலைகளிலும் முட்டுக்கட்டையாக இருப்பதை இந்த நாடே, இந்த தேசமே மிக கேவலமாக அவலமான நிலையிலே கவனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அமைச்சரவையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்கள் செயல்படுத்தப்பட வேண்டிய அளவுக்கு திட்டப்படக்கூடிய திட்டங்கள் இவைகள் எல்லாம் என்ன சாதாரணமாக நாராயணசாமியினுடைய தனிப்பட்ட திட்டங்கள், தனிப்பட்ட நோக்கத்திற்கா அல்லது காங்கிரஸ் அமைச்சரவை முடிவெடுத்து காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்காக நடத்தப்படக்கூடிய திட்டங்களா? இந்த மாநில மக்களுக்காக நன்மை விளைவிக்கக்கூடிய எல்லா விளைவுகளையும் நல்ல விளைவுகளாக ஆக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அரசை செயல்படாமலேயே முட்டுக்கட்டை போட்டு தடுத்து நிறுத்தி வைத்திருப்பது என்பது ஒரு தனிப்பட்ட அமைச்சரவை அல்ல, தனிப்பட்ட அரசாங்கத்தை அல்ல, புதுச்சேரி மக்களையே நீ தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அவலம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொண்ட அமைச்சர்கள் கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தானே இது. எனவே மக்களுடைய பிரதிநிதிகளை பணி செய்ய விடாமல் தடுப்பதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், நீ மக்களுக்கான திட்டங்களை மக்களுக்காக செயல்படுவதை தடுத்து நிறுத்துவதே என்னுடைய திட்டம், என்னுடைய பணி என்று ஒரு கவர்னர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் இதை விட வேறு என்ன அவலம் இருக்கிறது இந்த தேசத்தில்? ஒரு மத்தியிலே ஆளக்கூடிய ஒரு கட்சியினுடைய அதே பிரிவு இங்கே ஆண்டு கொண்டிருந்தால் ஒரு நிலை உள்ளது. நிச்சயமாக எந்த காலத்திலும் பாஜக புதுவை மாநில அரசை ஆளுவதற்கு இடமே கிடையாது. அதுவே விஷயம். இந்த மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். மத துவேஷத்தோடு, மத காழ்ப்புணர்ச்சியோடு இந்தியாவை துண்டாடுகிற, மதத்தின் பெயரால் துண்டாடுகிற கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதுவும் புதுவை மாநிலத்தில் கால்பதிக்க வைக்க முடியுமா என்று சொன்னால் ஒரு காலமும் புதுச்சேரி வாழ்ந்த மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அது தமிழகத்திலும் ஈடுபடாது. தமிழகத்திலே புதுச்சேரி மாநிலத்திலே கால்பதிவதற்காக வேண்டி எல்லா பிரயத்தனங்களையும் எடுத்து வருகிறார்கள். ஒரு காலம் நடக்காது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிகள் கொண்ட அரசாங்கத்தை செயல்படவில்லை என்று சொன்னால், மக்களை எதிர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவர்னர் இந்த மாநிலத்திலே இருக்கிறார். அதில் எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? ஒரு தனிப்பட்ட நாராயணசாமி அவர்களை எதிர்த்ததாக அர்த்தம் அல்ல. தனிப்பட்ட அமைச்சர்களை எதிர்த்து அல்லது முட்டுக்கட்டை போட்டு நிறுத்துவதாக பொருள் அல்ல. அல்லது தேசத்தில் ஒரு எதிர்கட்சியாக, தேசிய அளவிலான பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு எதிரானது என்றால் ஒட்டுமொத்த புதுச்சேரி மாநிலத்திற்கு எதிரான, மாநில மக்களுக்கு எதிரான போக்கை இந்த கிரண்பேடி தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார் என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. இங்கே
மாநில முதலமைச்சர் எந்த திட்டங்களையும் அமைச்சரவையிலே கூடி விவாதித்து முடிவெடுத்து அடுத்து அனுப்பினாலும் அதை திறந்து பார்ப்பதற்கு கூட தயாராக இல்லை என்ற மனநிலை கிரண்பேடிக்கு. அவமானப்படுத்துகிறாராம் அமைச்சர்களை, அமைச்சரவையை, ஒரு முதலமைச்சரை அவமானப்படுத்துவதை தன்னுடைய பெருமிதமாக எண்ணுகிறார் கிரண்பேடி. ஆனால் அதனை எல்லாம் பெருந்தன்மையாக பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு ஜனநாயக ரீதியாக எப்படியெல்லாம் அணுக வேண்டுமோ அப்படியெல்லாம் அணுகி கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக பெரும்பாலான பாதிப்புகளை தாண்டிதான் இந்த அமைச்சரவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இந்த அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நினைத்த வகையிலே மக்களுக்கான பணிகளை ஆற்ற முடியவில்லை என்கின்ற ஆனந்தம் இருக்கிறது. அதனுடைய உச்சபட்ச வெளிப்பாடுதான் இந்த அறப்போராட்டம், இந்த ஆர்ப்பாட்டம். எனவே ஒரு முதலமைச்சரையோ அமைச்சர்களையோ அவமதிப்பதாக ஒரு கவர்னர் நினைப்பது தனக்குரிய மிகப்பெரிய ஒரு பண்பாடு அல்லது மிகப்பெரிய கண்ணியம் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் சரித்திரத்தில் மிக மிக கேவலமான நிலையில் தான் இந்த கிரண்பேடி அடையப் போகிறார் என்பதை நாம் சொல்ல தேவையில்லை. அமெரிக்க செனட் சபையில அப்பொழுது அதிபராக இருந்த ஆபிரகாம் லிங்கனின் அவமானப்படுத்துவதற்காக கிரண்பேடியை போன்ற ஒரு மூத்த அதிகாரி அமெரிக்க செனட் சபையிலே இருந்து கொண்டு செனட் சபையில் ஆபிரகாம் லிங்கனை அதிபரை கேவலப்படுத்துவதற்கு ஒரு முயற்சி எடுத்ததாக ஒரு வரலாறு உண்டு. எல்லா நாடுகளிலும் கிரண்பேடியை போன்ற ஒரு இருக்குங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருப்பார்கள். அதே போல அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கன் அதிபராக இருந்த போது கிரண்பேடியை போன்ற ஒரு மூத்த அதிகாரி இருந்திருக்கிறார் அந்த அரசாங்கம். ஆபிரகாம் லிங்கனை அவமானப்படுத்துவதற்காக கிரண்பேடியை போன்ற ஒரு மூத்த அதிகாரி முயற்சித்து எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவரை தயார் செய்கிறார். எப்படி என்றால் கேபினெட் கூட்டம் தொடங்க இருக்கிற நேரத்தில் செனட் சபையில தொடங்க இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த அரசாங்கத்தின் மூத்த அதிகாரியோடு மிக நெருக்கமான தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் செனட் சபையில எழுந்து சொல்லுகிறாராம் ஆபிரகாம் லிங்கனை பார்த்து, அதிபர் அவர்களே, உங்கள் தந்தையார் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளர். உங்கள் தந்தையார் தைத்த செருப்பை நான் இன்னும் என் கால்களிலே அணிந்திருக்கிறேன் பாருங்கள் என்று தான் காலில் போட்டிருந்த செருப்பை குறித்து சுட்டிக்காட்டி ஒரு அதிபரை கேவலப்படுத்துவதற்கு முயன்றிருக்கிறார் ஒரு எதிர்கட்சி உறுப்பினர். அந்த உறுப்பினரை தயார்படுத்தியது ஒரு கிரண்பேடி, செனட் சபையிலே இருந்து, அமெரிக்க செனட் சபையிலே இருந்து ஒரு கிரண்பேடி. அப்பொழுது பண்பட்ட ஒரு அதிபராக இருந்த காரணத்தினாலே அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கன் கோபப்படவில்லை. அமைதியாக சிரித்துக் கொண்டு சொன்னாராம், ஆம், உண்மைதான், என் தந்தை ஒரு நேர்த்தியான செருப்பு தைக்கும் தொழிலாளி. அவர் ஒரு சிறந்த தொழிலாளி, நேர்த்தியான தொழிலாளியாக இருந்த காரணத்தினாலே அவர் தைத்த செருப்பை நீங்கள் இன்னமும் அணிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எண்ணுகிற போது எனக்கு பெருமிதம், நான் பெருமைப்படுகிறேன். என் தந்தை ஒரு செருப்பு தொழிலாளியாக, செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்தவர், அவருடைய மகன். நான் இந்த தேசத்தினுடைய, இந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கிறேன் என்கிற பெருமிதம் எனக்கு இருக்கிறது. அதையும் தாண்டி தான் கொண்டிருந்த கொள்கையில், தான் கற்றிருந்த தொழிலில் நேர்த்தியான திறமையான ஒரு தொழிலாளியாக என் தந்தையார் இருந்த காரணத்தினாலே அவர் செய்து கொடுத்த செருப்பு இன்னமும் உன் கால்களிலே இருப்பதை என்று நான் பெருமிதம் கொள்கிறேன் என்று செனட் சபையில் சொன்னதோடு மாத்திரம் அல்ல, நிறைவாக சொன்னாராம் அந்த உறுப்பினரை நோக்கி, உனது மூத்த அதிகாரி கிரண்பேடி யார் என்று எனக்கு தெரியும், அந்த பேடியிடத்திலே சொல், என் தந்தையார் அணிந்த செருப்பு மாத்திரமல்ல, அந்த தந்தையார் தயாரித்து தந்த அந்த செருப்பை இன்னமும் நீ அணிந்து கொண்டிருக்கிறாய் என்பது மாத்திரமல்ல,
இதிலே ஏதாவது உனக்கு தொழில்நுட்பத்திலே அல்லது உன்னுடைய சொந்த உபயோகத்திலே ஏதாவது பழுதுபடுவாகி உன் செருப்பை கொண்டு வந்துட்டா எனக்கும் அந்த தொழில் தெரியும், இன்னமும் தெரியும். அதிபராக இருந்தாலும் தொழில் தான். அது செருப்பு தைப்பதாக இருந்தாலும் சரி, சூட்டு கோட்டு தைப்பதாக இருந்தாலும் சரி, தொழிலை கண்ணியமாக மதிக்கக்கூடியவராக இருக்கிற காரணத்தாலே இந்த தேசத்தினுடைய அதிபராக நான் வந்திருக்கிறேன். நீ துச்சமாக கருதி ஒரு நாட்டினுடைய அதிபரை, ஆபிரகாம் இன்னும் அல்ல, இந்த நாட்டினுடைய அதிபரை, எந்த நாட்டினுடைய பிரதியாக நீ இருக்கிறாயோ, எந்த நாட்டினுடைய மக்களுடைய பிரதிநிதியாக நீ எதிர்கட்சியின் சார்பாக உள்ளே வந்திருக்கிறாயோ, அந்த பிரதிநிதியை பயன்படுத்தி எந்த தேசத்தினுடைய பணத்தை வரிப்பணத்தை சம்பளமாக பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரண்பேடி உன்னை இப்படி கேவலமாக ஆக்கி வைத்திருக்கிறார். உன்னுடைய செருப்பு பழுதுபட்டாலும் கொண்டு வா, நான் தைத்து தருவேன். சொல் உன்னுடைய கிரண்பேடி இடத்திலே, உன்னுடைய மூத்த அதிகாரி இடத்திலே என்று சொன்னவர் செனட் சபையில் ஆபிரகாம் லிங்கன். இது வரலாறு. உன் அப்பா தைத்த செருப்பை போட்டுக் கொண்டிருந்தவன் என்று சொன்னவனும் இன்றைக்கு சரித்திரத்தில் இல்லை. அவரை அப்படி கேவலமாக நீ நடப்பதற்கு காரணமாக இருந்த மூத்த அதிகாரியான ஒரு கிரண்பேடியும் இன்றைக்கு சரித்திரத்தில் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட அவமானம் இருந்தாலும் கூட மக்களுக்காக தன்னை பிரதிநிதித்துவமாக காட்டிக்கொண்டு மக்கள் சேவையை தன் மூச்சு என்று நின்றானே ஆபிரகாம் லிங்கன், அமெரிக்க நாட்டு அதிபர். அவர் இன்றைக்கு சரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிரண்பேடியே, நீ நாளை சரித்திரத்தில் இருக்க மாட்டாய். உன்னுடைய எல்லா முட்டுக்கட்டைகளையும் தாண்டி மக்கள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர்கள், அவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் சரித்திரத்தில் நிலைத்து நிற்பார்கள். நீ காணாமல் போவாய். மக்களுக்கு நல்லது செய்தால் உலக வரலாற்றில் நீ நிலைத்து நிற்பாய். புதுச்சேரி என்பது மிகப்பெரிய வரலாற்று பின்னணி உள்ள ஒரு மாநிலம். ஏதோ இந்திய தேசத்தில் அந்த வரலாற்று படத்தில் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி என்று எண்ணிவிடக்கூட உலக வரலாற்றோடு பின்னி பிணைந்த ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது புதுச்சேரி. அப்படிப்பட்ட வரலாற்று பின்னணியை கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் டெல்லி மாநிலத்திலே நின்று எப்படியாவது முதலமைச்சராக ஆகிவிடலாம் என்று கனவு கண்டு மக்களால் தூக்கி எறியப்பட்ட நீ, எறியப்பட்ட வேகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டெல்லியிலிருந்து மக்களால் தூக்கி எறியப்பட்ட கிரண்பேடி இன்னும் கொஞ்சம் வேகமான நிலையிலே தூக்கி எறியப்பட்டால் ஒருவேளை சமுத்திரத்தில் போய் விழுந்திருக்கலாம். நல்ல வேளை கரையில் வந்து கிடக்கிறார். அந்த நேரத்தில் புதுச்சேரி இருக்கிற காரணத்தினாலே ஆளுநராக வந்துவிட்டது. மத்தியிலே பாஜக ஆளுகிறது என்கிற காரணத்தினாலே உங்களுடைய இந்த பாஜக தலைமையினுடைய எடுபடி வேலையை புதுச்சேரி மக்களிடத்தில் நீங்கள் காட்டார்கள். மக்களுடைய வாக்குகளை பெற்று மக்களுடைய பிரதிநிதிகளாக வந்திருப்பவர்கள் மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய திட்டங்களை முறையாக செயல்படுத்துவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தயாரித்தாலும் பரவாயில்லை, குறைந்தபட்சம் அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுகளை தடுத்து நிறுத்தார்கள். முறைப்படி பார்த்தால் அமைச்சரவையோடு கலந்து பேசி நீங்கள் மக்களுக்காக என்ன திட்டங்களை வைத்திருக்கிறீர்களோ அதை சொல்லுங்கள். இன்னமும் நான் என்னுடைய ஆலோசனைகளை சொல்லுகிறேன். மத்திய அரசுடைய பல்வேறு திட்டங்களை இந்த மாநிலத்துக்கு கொண்டு வருவோம். இந்த மாநிலம் இன்னும் விரிவுபடுத்தப்படும். மாநில மக்களுக்குள்ள மேம்பாட்டு திட்டங்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக நிறைவேற்றப்படும். சொல்லுங்கள், நானும் உங்களுக்கு ஆலோசனை தருகிறேன், ஒத்துழைப்பு தருகிறேன் என்று சொல்லி அமைச்சர்களோடு ஒருங்கிணைத்து இந்த அரசாங்கத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல அரசியல் பாரம்பரியமிக்க பாங்கினை கொண்டிருக்க வேண்டிய கடமை ஒரு ஆளுநருக்கு இருக்கிறது. இதுவரையும் அப்படித்தான் இருந்தார்கள். எத்தனையோ நேரத்தில் இதே பாஜக ராஜ்பாயினுடைய தலைமையிலும் நடைபெற்றது ஆட்சி மத்தியில. அப்பொழுதும் இங்கே அவர் லெப்டினன்ட் கவர்னர் இருக்கத்தான் செய்தார். காங்கிரஸ் அல்லாத மற்ற சில நேரங்களிலே மத்தியிலே மற்ற கட்சிகளுடைய தலைமையிலே உருவாக்கப்பட்ட
நியமிக்கப்பட்ட ஆளுநர்களும் இங்கே பலமுறை பணி செய்திருக்கிறார்கள். இதுவரையிலும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு அவலமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக வரலாறே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக மிக கேவலமான ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய வரலாற்று பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய கவர்னராக கிரண்பேடி இருப்பதை தமிழகத்திலிருந்து வந்து ஒரு தேசிய வரலாற்று அமைப்பாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் பேரியக்கத்தின் சார்பாக அவருடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். மக்கள் விரோத போக்கு ஒரு கவர்னத்திலே இருக்கிறது. மாறாக அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு அரசாங்கம் அப்படி இருக்குமையானால் அதனை கண்டிக்கக்கூடிய கடமை ஒரு கவர்னத்திலே இருக்கிறது. மக்கள் விரோத போக்கை ஒரு அரசு நடத்துவதானால் அதனை கண்டிக்கக்கூடிய பொறுப்பு கவர்னத்திலே இருக்கிறது. புதுச்சேரியில் எப்படி இருக்கிறது? மாறி இருக்கிறது. மக்கள் விரோத போக்கை கவர்னர் செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய அமைச்சரவை முதலமைச்சர் நாராயணசாமி போன்றோர் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மக்களுக்கான நல்ல திட்டங்களை செயல்படுத்த விடுங்கள். நீங்கள் புதிதாக பெரிய ஒத்துழைப்பு தர வேண்டியதில்லை. நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஏற்ப உள்ள பணிகளை செய்வதற்காக வேண்டியாவது ஒத்துழைப்பு தாருங்கள், அனுமதி தாருங்கள் என்றுதான் கேட்கிறார்கள். இது நடக்கிறதா? இங்க எப்படிப்பட்ட முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம்? நான் நாராயணசாமி அவர்கள் இங்கே இருக்கிற காரணத்தினால சொல்லவில்லை. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது நாடாளுமன்ற அவையிலும் சரி, நாடாளுமன்ற அவைக்கு வெளிப்புறத்திலும் சரி, மாண்புமிகு நாராயணசாமி அவர்களுடைய சுறுசுறுப்பான ஒவ்வொரு பணியும், மக்களுக்காக ஆற்ற வேண்டிய வேட்கை கொண்ட அந்த வெறியும், நாம் பணியில் இருக்கிறோம், அமைச்சகத்திலே பணிபுரிகிறோம், இருந்தாலும் எல்லா பணிகளும் மக்களை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஓடோடி அவர் பணி செய்த அந்த வேகத்தை பார்த்து வியந்து போனவன் நாங்கள். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலான அந்த மந்திரி சபையில், அந்த அமைச்சரவையில் இருந்த அத்தனை அமைச்சர்களுக்கும் மத்தியில் நாடாளுமன்ற உள்ளவையிலே இவர்தான் நாராயணசாமி இருந்தால் ஓடோடி வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியை கடுமையாக தேவையில்லாமல் விமர்சனம் செய்யக்கூடிய எதிர்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் அரவணைத்து தட்டி அணைத்துக் கொண்டு கொஞ்சம் விட்டால் நாராயணசாமி கிட்டே சென்று முத்தமிட்டு இருப்பார். அப்படியே நாம் சென்று அரவணைத்து கட்டிப்பிடித்து அந்த உறவு முறையை வளர்த்துக் கொண்டு எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று பிரித்து பார்க்க வேண்டாம். மக்களுடைய நலப்பணிகளுக்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை கேட்டு எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம் சொல்லுங்கள் என்று பல முறை நாடாளுமன்ற அவையிலே குரல் கொடுத்தவர் தான் உங்களுடைய முதலமைச்சராக வைத்திருக்கக்கூடிய அண்ணன் மாண்புமிகு நாராயணசாமி அவர்கள். யாரோ எவரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று நான் வந்து சொல்லவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினராக அவைக்குள் இருந்து பார்ப்பவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட முதலமைச்சரை வைத்துக் கொண்டு மக்களுக்கு சேவையாற்றுவதற்குரிய நல்ல எண்ணங்கள் கொண்ட அமைச்சர் பெருமக்களை வைத்துக் கொண்டு ஒரு மாநிலத்தினுடைய கவர்னர் உன்னை செயல்பட விட மாட்டேன், நீ அனுப்புகின்ற கோப்புகளை அதை விட்டு தாண்டி போக விட மாட்டேன், மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற விட மாட்டேன், எல்லா நிலைகளிலும் நான் முட்டுக்கட்டையாக இருப்பேன் என்று சவால் விட்டுக் கொண்டிருக்கிற கிரண்பேடி முட்டுக்கட்டையாக திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் மக்களுடைய குரல். இது தனிப்பட்ட நாராயணசாமியுடைய குரல் அல்ல, தனிப்பட்ட அமைச்சர் பெருமக்களுடைய குரல் அல்ல, ஜனநாயக ரீதியாக இந்த தேசத்தில் முழுமையான வலிமை பெற்றிருக்கக்கூடிய மக்களுடைய குரல், மக்கள் சக்தியினுடைய வெளிப்பாடு. இன்றைக்கு இந்த அளவுக்கு திரண்டிருக்கிறார்கள். எல்லா நிலைகளிலும் அரசாங்கத்தை வலியுறுத்தி அரசாங்கத்திற்கு பின்புலமாக இருந்து ஒத்துழைப்பு தரக்கூடிய மக்களுக்கு மத்தியில ஒரு பொம்பளை எவ்வளவு மரியாதைக்கு உட்பட்ட வகையில் ஒரு பெண்ணை நாம் நடத்தி பார்க்கிறோம், நடத்த வேண்டும் என்று இருக்கிறோம். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும் கூட இந்த கிரண்பேடி அம்மா என்றுதானே பேசுகிறோம். எந்த வகையிலாவது அந்த நாகரிகத்தை குறைத்து பேசுகிறோமா? மல்லாடி அமைச்சர் மல்லாடி அவர்கள் பேசும்போது நான் ரசித்துக் கொண்டிருந்தேன். அந்த அம்மா இந்த அம்மா என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நல்ல சவால் விட்டார், நான் ரசித்தேன். உனக்கு தெம்பு இருந்தால், திராணி இருந்தால்
இந்த புதுச்சேரி மாநிலத்தில் மக்களுடைய வாக்குகளை உன்னால் பெற முடியும் என்கின்ற துணிச்சல் இருந்தார். நீ வருகிற எலெக்ஷன்ல நின்று பாரு, நான் உன்னை எதிர்த்து நிற்கிறேன், நீ எத்தனை ஓட்டுகள் வாங்குறார் என்று பார்த்து விடுவாங்க. ஒரு பைசா கூட நான் செலவு செய்யாமலே நிற்பேன் என்று சொன்னார். ஒரு மாநிலத்தில் ஒரு அமைச்சர் ஒரு கவர்னரை பார்த்து வருகிற எலெக்ஷன்ல நீ நின்று பாரு, நான் உன்னை எடுத்து நீ எந்த தொகுதியில் இருந்தாலும் நான் நிற்கிறேன், என்னை நீ வெற்றி கொள்ள முடியுமா என்று பார்ப்போம் என்று சவால் விடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்றால் இந்திய வரலாற்றில் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையை எந்த கேவலமான ஒரு கவர்னரும் செய்ததில்லை, உருவாக்கியதில்லை என்பதுதான் நமக்கு வேதனை. எனவே நாம் மீண்டும் மீண்டும் கேட்டுக் கொள்கிறோம், மத்தியில் ஆளுகிற பாசிச கொள்கை கொண்டிருக்கக்கூடிய பாஜக மத வழியிலே மத துவேஷத்தை உருவாக்கி மதக்கால் புரட்சியிலே நீங்கள் விளையாடுகிற சித்து விளையாட்டுகள் எல்லாம் இருக்கட்டும் ஒருபுறம், எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் அது அதிகாரத்திலே இருக்கக்கூடிய கவர்னர் மூலமாக எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு நீங்கள் இறங்கி இருக்கிறீர்கள் என்று சொன்னால், அஸ்ஸாம் மாநிலத்திலே குடியுரிமை சட்டத்தை முரண்டு பிடித்துக் கொண்டு நீங்கள் உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிரான பணி, அது உங்களுடைய மத காழ்ப்புணர்ச்சியினுடைய வெளிப்பாடு. ஒவ்வொரு மாநிலத்திலும் அப்படி மத காழ்ப்புணர்ச்சியை வெளிக்காட்டி செயல்படுத்தக்கூடிய நிலைகளை எல்லாம் இந்த நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் புதுச்சேரியிலே எல்லா சமூக மக்களும் எல்லா மதவெளி சார்புடைய மக்களும் எந்த விதமான பாரபட்சத்திற்கும் இடமில்லாமல் அண்ணன் தம்பிகளாக அக்கால் தங்கைகளாக மாமன் மச்சான் மாப்பிள்ளை என்று உறவு சொல்லி அழைக்கக்கூடியவர்களாக சமய நல்லிணக்கத்திற்கு இந்திய தேசத்திற்கு ஒரு முன்மாதிரியாக விளங்குகின்ற புதுச்சேரி மக்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படுகிற இந்த போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு தனிப்பட்ட அரசியல் இயக்கத்தின் சார்பாக அல்ல, ஒட்டுமொத்த புதுச்சேரி மக்களின் சார்பாக மாத்திரமல்ல, ஜனநாயகத்தில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேச மக்களின் சார்பாக, இந்த தேசத்தில் பிரஜையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனின் சார்பாக இந்த புதுச்சேரி மாநில கவர்னர் கிரண்பேடியை மிக மிக வன்மையாக கண்டிக்கிறோம். மத்திய அரசு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு காணக்கூடிய வகையில திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள். எங்களிடத்தில் நாங்கள் சொல்லுவது உண்டு, ஒரு சைத்தானை உள்ளே விட்டு ஏன் இப்படி அடம்பிடிக்கிறீர்கள்? சைத்தான் நல்ல காரியங்களுக்கெல்லாம் தேடி பார்த்து அதனை தடுத்து அதனை துன்புறுத்தி அதை காயப்படுத்தி அதற்கு எல்லா வகைகளிலும் தடை விதித்து ஒரு குந்தகம் இருக்கக்கூடிய காரியங்களிலேயே இருக்கக்கூடிய அறிவு சக்தியாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் சைத்தான். புதுச்சேரியினுடைய சைத்தானாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை தொடர வேண்டுமா? மக்கள் சொல்லுகிறார்கள், பல்வேறு தளங்களிலே மக்கள் பல்வேறு தகவல்களை தருவதை வைத்துத்தான் எங்களை போன்ற பிரதிநிதிகள் இது போன்ற பொதுத்தளத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன், மக்களுடைய நலத்திட்டங்கள் நன்மையாக செயல்படுத்துவதற்கு ஏற்ப புதுச்சேரி அரசு அமைச்சரவைக்கு அரசாங்கத்திற்கு ஒரு கவர்னர் எத்தகைய மரியாதை தந்து திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டுமோ அதை செய்யுங்கள், இனிமேலாவது செய்யுங்கள். இந்த அரசாங்கம் நிச்சயமாக அடுத்த தேர்தலுக்கு பிறகு தொடரும். மக்கள் மிக திடமாக நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். எத்தகைய அருமையான திட்டங்களை எல்லாம் தீட்டி நடைமுறைப்படுத்த முடியாத அளவிற்கு தங்களுடைய அதிகார வரம்புக்கு உள்ளாக மாத்திரம் எதை செய்ய முடியுமோ அதை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி கவர்னருடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் இத்தகைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியும் என்கிற நிலையில் இருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த முடியாமல் கைகட்டி இருக்கக்கூடிய வேதனையை தான் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும் மற்ற அமைச்சர் பெருமக்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனை மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். இந்த மாநிலத்தில் மக்களுடைய பார்வையில் எதுவெல்லாம் இன்னும் நிறைவேறவில்லை என்று நினைக்கிறார்களோ அந்த எல்லா திட்டங்களையும் அந்த நாராயணசுவாமிகளுடைய தலைமையிலான அமைச்சர்களை தயாரித்து அனுமதி பெறுவதற்கு அனுப்பி அங்கே முடக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை கவர்னருடைய ஒத்துழைப்பு கிடைத்திருக்குமாகி இந்த புதுச்சேரி மாநிலத்தில்
இந்த பணிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்லுவதற்கு ஒன்று கூட பாக்கி இருக்காது. அத்தனையும் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கும். இதை புதுச்சேரி மக்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலிலும் இந்த கிரண்பேடி எப்படியெல்லாம் இந்த அரசுக்கு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் என்று முயற்சித்தாலும் கிரண்பேடியினுடைய உண்மையான நோக்கத்தை தோலுறுத்து காட்டியிருக்கிறது. எல்லா சூழல்களும் மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலிலும் சரி, புதுச்சேரி மாநில மக்கள் காங்கிரஸ் தலைமையிலான அமைச்சரவை இந்த அரசாங்கம் நீடிக்க வேண்டும் என்பதை முடிவுவிட்டு இருக்கிறார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கிரண்பேடி எத்தனை கிரண்பேடிகள் புறப்பட்டு வந்தாலும் இந்த அரசாங்கம் தொடர்ந்து நடைபெறுவதற்குத்தான் மக்களுடைய மன உறுதி மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டிருக்குமே தவிர அதனை நீங்கள் குறைப்படுத்த முடியாது. அதில் நீங்கள் பாதகத்தை உருவாக்க முடியாது. எனவே எங்கு இருக்கக்கூடிய இந்த அரசாங்க பீரியட் இந்த காலத்திலாவது ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களுக்காவது ஒன்று கிரண்பேடி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மத்திய அரசு கிரண்பேடியை இந்த கவர்னரை திரும்ப பெற்றுக் கொண்டு ஒழுங்காக மக்கள் பணி செய்வதற்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு கவர்னரை நியமிக்க வேண்டும் என்றுதான் நாம் குரல் கொடுக்க விரும்புகிறோம். நமக்கு தனிப்பட்ட ஒரு கிரண்பேடியின் மீது வெறுப்பு கிடையாது. அவருக்கு வெறுப்பு என்ன இருக்கிறது? நமக்கு தனிப்பட்ட பணிவு இல்லை, வெறுப்பு இல்லை. ஆனால் மக்கள் பணி செய்வதிலே குறுக்கி இருக்கிற காரணத்தினாலே இந்த கவர்னர் தேவையில்லை என்று சொல்லுகிறோம். எனவே அருமையானவர்களே, நீங்கள் காட்டுகிற இந்த எழுச்சிமிகு அறப்போராட்டம் நீங்கள் புதுச்சேரி ஒட்டுமொத்த மாநில மக்களின் சார்பாக அவருடைய உள்ள கிடக்கைகளை வெளிக்காட்டுகிற இந்த அறப்போராட்ட அடையாளம் மத்திய அரசை நிச்சயமாக வலியுறுத்தும். நிச்சயமாக இந்த கவர்னரை திரும்ப கொண்டு போவதற்குரிய பணிகளை ஆற்றும் என்று நாம் எண்ணுகிறோம். கவர்னரை திரும்ப பெற்று ஒழுங்கான பணி செய்யக்கூடிய கவர்னராக, அரசுக்கு நல்ல வகையிலே அதிகார பீடத்தில் நின்று ஒத்துழைப்பு தரக்கூடிய நல்ல கவர்னராக ஒரு புதிய கவர்னர் நாம் பெற வேண்டும். அதற்கு மத்திய அரசு இனிமேலாவது தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.